Hi, hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு புளிக்குழம்பு ரெசிபி. யூசுவலா நம்ம பலாக்கொட்டையை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். பலாக்கொட்டையை தோல் எடுத்துட்டு இங்கே நான் வந்து பெட்டியில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அது கருகிறதுக்கு முன்னால் வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா சிம்மில் தான் வச்சு நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது எல்லாமே நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து விடணும். இது நம்ம தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை, மொத்தமாக சேர்த்து வறுத்தாலும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது ஈவனாக வறுபட்டுரும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்குற டைமில் நம்ம வந்து அந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் அந்த ஒரு பொருளுக்கான அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பெரிய வெங்காயம் நான் ஒரு பாதி பெரிய வெங்காயம் அளவுக்கு நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 7-8 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இது கூட ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளியை எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் மசிகிற அளவுக்கு நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து கொடுக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து வதக்கிக்கணும். இப்போது தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் திருவல் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் திருவல் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஆறின பிறகு. ஸோ இப்போ மிக்சியில் மாற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த புளிக்குழம்புக்கு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டியில் நல்லெண்ணெய் இப்போ ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நம்ம ஆல்ரெடி வெந்தயம் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் போதும். இப்போ வந்து நல்ல சின்ன வெங்காயம் கட் பண்ண சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போது நான் பலாக்கொட்டை வந்து காஞ்ச பிறகு மேலே ஒரு லேயர் மாதிரி வரும். அதை எடுத்துட்டு நான் வந்து இந்த பலாக்கொட்டையை ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ணி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சாலையும் ஆட் பண்ணிக்கலாம். நீளமாக கட் பண்ணி நான் பிரிஞ்சால் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பலாக்கொட்டைக்கும் பிரிஞ்சாலுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் நான் இது வந்து செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நமக்கு பிரிஞ்சால் பிடிக்கல அப்படின்னா வந்து நம்ம வேறு காய் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம். நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு பதிலாக நம்ம வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த புளி ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் கரைச்சி இந்த மஞ்சத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம அந்த புளி தண்ணியை வந்து இதில் வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ குழம்பு எந்த அளவு தண்ணியாக வேணுமோ அந்தளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த பலாக்கொட்டை எல்லாமே ஓரளவு 3/4 நம்ம வந்து வெந்து வந்துடும். அப்போ வந்து அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் அதை வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி கழுவின தண்ணியும் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம நிறைய தண்ணி வச்சிட தேவையில்லை. நம்ம கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி வந்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் நல்லா அந்த காய் வந்து நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். இது நம்ம ஆட் பண்ண பிறகும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கண்டிப்பாக இது வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து நான் மிக்ஸி அலசின தண்ணியும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா பேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த குழம்புக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு சிம்லே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற அளவுக்கு விடணும்.
நம்மளோட பலாக்கொட்டையை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா அப்படியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம ஊற்றினோன்னா வந்து எண்ணெய் ஜாஸ்தியாகவே பிரிஞ்சு வரும் மேலே. இந்த அளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு விட்டால் நம்மளோட பலாக்கொட்டை புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தோடு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.